சொல்லுங்க சார். சார் நான் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க சார். சொல்லுங்க சார். நீங்க பரவாயில்லைங்க ஐயா. நீங்க இது இது குழந்தைலேருந்து ஓரளவுக்கு அந்த விந்து முந்துதல் நின்றுச்சு கொஞ்சம். பரவாயில்லையா? இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு வாங்கி? வந்து சமீபத்தில் தானே வாங்கினீங்க? என்னங்க? எவ்வளோ நாள் ஆச்சு வாங்கி? 1 மாசம் ஆச்சு இல்ல? ஓ, 1 மாதம் ஆச்சா? ஓகே ஓகே. ஆ ஆ ஆ 1 மாசம் ஆச்சு. இப்போதான் 1 மாசம் சாப்பிட்டு தான் போனா ஓரளவுக்கு நல்லா அந்த டைமிங் நல்லா குடிச்சிங்க. பரவாயில்ல. உங்களுக்கு அளவுக்கு போதுன்ற அளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருந்தது. பரவாயில்ல. ரொம்ப இதெல்லாம் மகிழ்ச்சி. ஆனா நீங்க சீக்கிரமா இந்த இது ஜேசிபி ஓட்டுற என்ன வண்டி ஓட்டுறோம்னு சொன்னீங்க? பொக்லைன் பொக்லைன் வண்டி ஓட்டுறீங்க. பரவாயில்ல சார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நல்லாவும் கரெக்டா சாப்பிட்டு ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட், சூப்பர். கரெக்டா நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுதான் அதுதான் ரைட் ரைட். அருமை அருமை. ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டு டைமும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுமா, காலையிலயும் குளிப்பேன் சாயங்காலம் குளிப்பேன். ஓரளவுக்கு பாடி ஹீட்டாவே தான் ஐயா. அந்த அப்பப்போ லைட்டா இந்த இது ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ இன்னொரு டைம் வாங்கினா சரியா போயிருமா ஐயா? சரியாயிரும். ஆனா அந்த சூடு ஏறாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து தேவைப்படாது சார். அதுதான் மேட்ரு. உடம்பு சூடு ஏறாம பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து வருஷம் பூரா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்க தான் பாத்துக்கணும். சரியா? இது மோட்டார்ல இருக்கிறது கொஞ்சம் இதா முன்ன பண்ணதான் இருக்கும். இல்ல, அதான் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும். இதை சாப்பிட்டு 2 மாசம் ஒரு 3 மாசம் சாப்பிடலாம் சார். அதுக்கு மேல வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மட்டும் ரெகுலரா கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. ரொம்ப அருமையா இருக்கும். ஐயா, இப்ப இடையில இந்த ஆன்சன்ஸ் எப்பயும் ஒரு டைம் போடுவான் அந்த தூக்கம் வந்தாங்களா, அது எதுவும் ஒன்றும் பாதிக்காதுல்ல? பெருசா பாதிக்காது இதுல எல்லாம். ஆனா முடிஞ்சா தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நரம்புகளை கொஞ்சம் வீக் ஆக்கக்கூடியது தான். ஆனாலும் வந்து அதிகம் பண்ணாம ஏதோ ஒரு டைம் லைட் போட்டுக்கிறான். அதனால ஒண்ணும் இல்ல. கண்டினியூஸ் இல்ல. சரி, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, இது பழக்கம் இருக்குது. அது இப்ப அதுவும் விட்டுறேன் இனிமே. அதான் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். தூக்கம்னா இப்ப ஒரு டைம் வாங்கி போட்டு மோட்டார்ல இருக்கிறதுனால. அது என்னவோ ஐயா, உங்ககிட்ட ஒரு ராசிங்க. உண்மையிலே உங்க கை ராசி. நானும் மருந்து சாப்பிட்டு பாத்துங்க. நான் உங்க இதுலதான் வந்து நான் முன்னாடி ஒரு 7,000 ரூபாய் ஏகப்பட்டதை வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, இப்ப இன்னொன்னு இப்ப இது டப்பா இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வரும். அந்த இன்னும் 2 நாளைக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். அரை ஸ்பூன் தான் சாப்பிட்டேன். இப்ப மறுபடியும் ஆர்டர் பண்ணி போட்டுடலாங்களா? போட்டுடலாம். அட்ரஸ் இருக்குதுல்ல உங்ககிட்ட? இந்த போட்டுருங்க. இன்னொருக்கா போட்டுருங்க சார். சரி, இதை இப்ப அனுப்பிச்சு விட்டுறேன் பணம். அனுப்புங்க. ஏதோ ஒரு இது ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருக்கிறீங்களா? எதுக்கு இப்போ போடுறக்கா? பேமெண்ட்டை போடுறதா போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு லைனில் இருந்துக்கிட்டு? இல்லை, நான் அந்த நம்பர் மாறி ஏறி போச்சுன்னா இதாகி போயிடும். அதுக்கு தான். சரி பாருங்க, போடுங்க. இந்த ஒரே நிமிஷம் ஐயா. இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதனால் அருமையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருன்னா உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கணும். இது ஆமா, நீங்க பாக்குற வேலைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னா இது உலகத்துல சாப்பிட்ற 50 பேருக்கும் கொடுக்கணும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் கிடைக்கும். இல்ல உங்க ராசிக்கு உண்மையிலேயே வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அந்த வச்சு வந்து போனதுல திருப்தியா வந்து அவங்க மனைவி வந்து போதுன்ற அளவுக்கு திருப்தியா அவங்க இது பண்ணிட்டு அந்த விறப்பு அளவுக்கு நன்றிச்சு ஒரு 4 குத்துனா போதும். அவங்களே போதும். அந்த அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப கேக்குறதுக்கே செய்முறை தான் சார். அதாவது நம்ம வந்து தரமான மூலப்பொருளை வாங்குறது, அதை வந்து மேக்சிமம் ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு குவாலிட்டியா பண்றது, அதுதான் காரணம். ராசியெல்லாம் பெருசா, அது கை ராசி கால் ராசி எல்லாம் பெருசா கிடையாது. அது நம்ம தரமா கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்குறோம். அதுதான் மேட்ரு. அதை நீங்க கரெக்டா சாப்பிட்டு சொன்னதை ஃபாலோ பண்ணிடுறீங்க. இதனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. 1800 தாங்க ஐயா. ஆயில் இருக்கா? காலி ஆயிடுச்சா? அதுவும் கொஞ்சம் குறைய ஒன்று போட்டுடலாம். 2 சேர்த்து போட்டுடலாம். 1800 போட்டுருங்க அப்போ. ஏற்கனவே அனுப்பிச்சு விட்டுக்கிறேன். சார் இந்த நம்பரை கரெக்டா பார்த்து போட்டு விடுங்க சார். இதுக்கு போய் நான் காதால வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? இல்லைன்னா சர்வர் எதுன்னு வருது. ஏதோ எப்படி சர்வர் ப்ராப்ளம் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க. இந்த நம்பருக்கு கரெக்டா போட்டு விடுங்க. அவ்வளவுதான். இல்லைன்னா ஒரு 10 ரூபா போட்டு விட்டு கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான்.
நான் உங்க நம்பர் சொல்லுங்க ஐயா, அப்படியே ஒரு நிமிஷம் 63 இருங்க ஐயா. எழுதிக்குங்க. 63 69 69 59 59 47 47 75. 75. அவ்வளவுதான். இந்த நம்பருக்கு போட்டுருங்க. அவ்வளவுதான். வாட்ஸ்அப், கூகுள் பே எல்லாமே இதுதான். சரியா? 47 75 லாஸ்ட்ல. ஆமா 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 ஆமா. ஏன்னா 2 நம்பர் கம்பெனி நம்பர் ஒண்ணு இருக்குது, அதுக்கு தான். இந்த நம்பரை சொல்லிட்டேன்ல, இது என் நம்பர் போட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, இந்த நம்பருக்கு போட்டு விடுங்க சார். அவ்வளவுதான். ஓகே. வச்சிருவா? ஓகேங்க. ஓகே. ம்.